வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட்டு மட்டர் கா ஹல்வா. க்ரீன் பீஸ் வச்சு எப்படி நம்ம ஹல்வா பண்ணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு சாஸ்பேனில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்க போகிறோம். ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது போட்டுக்கிறோம். அது ஜஸ்ட் அந்த பீஸோட க்ரீன் கலர் ரீட்டைன் பண்ணுறதுக்கு தான். உங்களுக்கு வேண்டான்னா சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இதில் நான் 2 கப் ஃப்ரோசன் பீஸ் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நான் பாயில் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்துக்கிறதா இருந்தீங்கன்னா இதை ஒரு 12 மினிட்ஸ் வரலும் பாயில் பண்ணுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு. இது நம்மளுக்கு ஃபுல்லாக குக் ஆகணும்னு கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆனால் போகிறோம். ஃப்ரெஷ் பீஸாக இருந்தால் 12 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணுங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிக்க போகிறோம். தண்ணியை ட்ரெயின் பண்ண உடனே நம்ம அதில் கோல்டு வாட்டர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உடனே நம்ம கோல்டு வாட்டர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த கலரும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா ரீட்டைன் ஆகும். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் தண்ணி போட்டு, பச்சை தண்ணி போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா ஐஸ் கியூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்சியில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரைச்சதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது கெட்டியாக தான் இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்காது. நம்ம 2லேருந்து 3 ஸ்பூன் தண்ணி தான் விட்டு அரைச்சிருக்கோம் இதை. இப்போ இதை 5லேருந்து 6 நிமிஷம் ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த பட்டாணி அப்படியே இதுலேயே குக் ஆகும் நம்மளுக்கு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஸ்வீட்னஸ்க்காக 1/2 கப் பொடி பண்ண வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் வேணும்னா தாராளமாக சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வெல்லத்தை லேசாக தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் சிரப் மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வெல்லத்தில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் 1/2 கப் துருவின கோயா சேர்த்துக்கிறேன். கோயா இந்த ஹல்வாக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். நம்ம பாலெல்லாம் எதுவும் சேர்க்கலை. ஏன்னா இது ஹல்வாங்கிறனால நம்மளுக்கு திக்காக வேணுங்கிறனால நான் பால் எதுவும் சேர்த்துக்கல. இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். நீங்கள் இந்த கோயாக்கு பதிலாக மில்க் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா குலாப் ஜாமுன் மிக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்கிறதா இருந்தால் ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம் கோயாக்கு பதிலாக. ஸோ இப்போ இதை நல்லா நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் திருப்பியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஹல்வா மாதிரி இது அப்படியே சுருண்டுட்டு வர ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கு பேன்லலாம் ஒட்டாதக்கி. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் பொடிக்கு பதிலாக மில்க் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது மில்க் மசாலாவோட ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம மெல்லிசாக நறுக்கி வச்ச பாதாம் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு முந்திரி சேர்த்துக்கணுன்றதுன்னா முதல்லையே நம்ம நெய் போடும் போதே முந்திரியை கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் அப்படியே சேர்த்துருக்கேன் பச்சையாகவே, ரொம்ப நல்லாயிருக்கும் அதில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்தாச்சு. நம்மளுக்கு இந்த பீஸ் ஹல்வா ரெடி ஆகிடுது. இந்த பீஸ் ஹல்வா நீங்கள் 2லேருந்து 3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நீங்கள் சூடு பண்ணும் போது மைக்ரோவேவ்லேயோ இல்லாட்டினா டபுள் பாய்லர் மெத்தடில் ஒரு பேனில் வச்சுட்டு கூட
சூடு தண்ணியில் வச்சு நீங்கள் சூடு பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.